என்னடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்தா உனக்கு என்ன வேணும்னு தானே கேட்க போறீங்க? கேக்குது. சரி விடுங்க, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வயிறு குலுங்கு குலுங்கு சிரிக்க வைக்கிற ஸ்ட்ரேஞ்சிங் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். ஹாலி ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? இருந்தா கமெண்ட் போட்டுட்டு போங்க. முடிவெட்டக்காரனே, எனக்கு ஸ்டீவ் ஹாரிங்டன் மாதிரி முடிவெட்டி விடுங்க. தம்பி அதெல்லாம் முடியாதுப்பா. Why isn't it possible? It's just not. Why not, you stupid bastard? ஆரம்பத்துல வில்லு ஜெனிட்சு ரெண்டு பேரும் கேரக்டருமே டிஃப்ரெண்டா இருக்கும். வில்ல பார்த்தா சரியான பயந்தாங்குழி கோலை, ஜெனிட்சுவை பார்த்தா அவனும் அதே கேஸ் தான். ஆனா ரெண்டு பேருமே சீசன் 5ல வச்சு செஞ்சுட்டானுங்க சத்தியமா. நம்ம ஆரம்பத்துல டெரிக்க பார்க்கும்போது ரவுடி பையன், பொறுக்கி பையன், குண்டு பூசணிக்கான அசியமா கேட்டிருப்பான். ஆனா போற போக்குலாம் தெரியும் நம்மளால ஒரு லெஜெண்டுன்னு. டேய் வெக்னா மொட்டை பையல சண்டலாம் போடணும்னா நம்ம டீல் வச்சுக்கலாம். இந்த உலகத்துல பாதி பாதி பிச்சுக்கலாம். பாதி நீ எடுத்துக்கோ, பாதி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மட்டை என்ன முடியாவா இருக்கு? மண்டையில முடியல, அப்ப நீ மொட்டை மண்டை தாண்டி எருமை. இந்த டீல் எனக்கு ஓகே அப்படின்னு வெக்னாவை எல்லாம் டீல் பேசிட்டு இருக்காங்க. என்ன டீல்றாது? யோ அவங்க என்னையாச்சு? யோ அவளை வெக்னா புடிச்சிச்சியா? வெக்னா புடிச்சிச்சா? யோ இந்தாயா அவனுக்கு பிடிச்ச பாட்டு எடுத்து காதுல மாட்டு. அப்படி என்ன பாட்டை அவன் கேக்குறான்? இங்க கூட என்னன்னு பாப்போம். யோ 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 எங்கயா போற? இந்த பாட்டை கேட்டுதான் இந்த நாய் உயிர் வாழணும்னா அவன் வாழவே தேவையில்லை. அதுவும் கரெக்ட் தான். இந்த பாட்டுக்கு தான் உயிர் பழக்கணும்னா அப்படிப்பட்ட உயிர் தேவையில்லை, செத்துப்போ. நான் ஸ்டேஜ் திங்ஸை வந்து ஒரே பிளாட்டுக்காக மட்டும் தான் பார்த்தேன். அது என்ன பிளாட்னா, நம்ம பசங்க சேர்ந்து டெமோகாரனை வச்சு செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு டெமோகாரன் எவ்வளவு அடி வாங்கும். இப்ப அந்த டெமோகாரன் நிலைமையை பாருங்க. அடப்பாவீங்களா, கடைசி ஸ்டேஜ் திங்ஸுக்கு கட் அவுட்டே வச்சுட்டீங்களா? Groot plus Ultron is equal to Vecna. Stranger Things சீசன் 5 பார்க்கும்போது நம்ம எல்லாரும் மண்டையிலையும் கண்டிப்பா அது ஓடி இருக்கும். இதானா ட்விஸ்ட். கமான், புது வருஷமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில பேர் தொப்பையை வச்சுட்டு இருக்கீங்க, அது மட்டும் ஒல்லியாவும் இருக்கீங்க. அப்சைட் டவுன்ல இருந்துகிட்டே வெக்னா உடம்ப மாத்தப்போ நம்மளால முடியாதா? அவ்வளவுதான், போங்க ஜிம்முக்கு போங்க. நான் பாட்டுக்கு சிவனே நான் தந்துண்டா வண்டி தந்து குறுகுல விட்டான். நீ இடிய நான் தான் கட்சினான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவன் லோக்கல் போல, ஏய் எங்க வந்து எனக்கு குரல் ஒரு ஆம்பளை தான் இங்க நில்றா அப்படின்னா பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அவன் லோக்கல்ல நம்ம லோக்கலுக்கே தூக்கல் இல்ல, நீ ஆம்பளை தான் இங்க நில்றான்ட்ட. ஏன்னா போனதான் ஆளு கொண்டு வருவான். நீ ஐசா ஜூட் ஆயிச்ச. அவன் பையன் ரோசக்காரன் போல அப்படியே நின்ட்டான். அப்புறம் நம்ம மட்டும் அப்படியேதான். ஸ்டீவ் என்னப்பா பண்ண? மியூசிக் சரியில்லை, ரியாக்ஷன் சரியில்லை, என்னப்பா பண்ண? வெக்னா வந்து என்ன கொல்ல போறான். அதனால என் வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு சாங், எனக்கு ஃபேவரட்டான சாங்கை தேடிட்டு இருக்கேன். அது வரைக்கும் வெக்னா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான், நான் பாட்டை சூஸ் பண்ற வரைக்கும். அட போங்கடா, நான் போய் வேற யாரை கொண்டுக்கிறேன். பாட்டை சூஸ் பண்றாளா பாரு, ஒவ்வொரு பாட்டா போட்டுட்டு இருக்கா. ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் சீசன் 5 வரும்போது நம்ம எல்லாருமே ஸ்டீவை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருந்திருப்போம். ஆனா ஷோவை கொண்டு போனது நம்ம நினைச்சதெல்லாம் மொத்தமா வேற கதை. அவனே பொழப்புக்கு என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா. நம்ம வில்லன் டாக்டர் ஜூஸ் எல்லாம் போட்டு பாத்துருக்கானே, ஆனா என்ன வெக்னா கிட்ட ஒர்க் ஆகல. மைண்ட் ஃப்ரேம் வந்து வெக்னாவோட மாட்டே நல்லா கழுவிடுச்சு. போய் மைக்கு எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் உள்ள? என்ன கசமூசாவா? மாலு இறுக்கி அணைச்சு ஒரு ஏன்டா அந்த புள்ள வாயை கடிக்கிற? சார் குரூப் ஸ்டடி சார். டேய் நான் கேட்டது இப்போ கடிச்சியா இல்லையா? கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உம்மா. சின்னதா அது? நேத்தை விட பெருசுடா அது. டஃபர் பிரதர்ஸ் வந்து ஸ்டீவ் மேலதான் கை வைப்பாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இந்த ஒரு கேரக்டர் மேல வைப்பாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடா. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்?
நட்டுல வச்சேன். ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்ல நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இதுல இருக்க கேரக்டர்ஸை ஓட சொன்னா பொருளை வித்து காட்டிட்டே ஓடுவானுங்க. இதோ சாம்பிள் எடுத்து கொடுக்குறேன் பாருங்களேன். இதுல லூகாஸ் தான் ஹைலைட். என்னடா ஆச்சு உனக்கு? இந்த ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலடா. இப்போ நான் என்னோட பைக்கை கண்டுபிடிச்சாகணும். ஆனால் அது எங்க இருக்குன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி 11 மணி உப்பு தண்ணியில படுத்துக்கிட்டு அப்படியே படுத்து கண்டுபிடிக்க வேண்டியதான். 11 வெக்னாவை பேசிட்டு இருக்கும்போது அப்ப குறுக்கால எரிக்கா வந்து பேசினா எப்படி இருக்கும் பாப்போமா? உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பன்னாடை. பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமண்டே போட்டு உருட்டுற? ஒருவேளை ஸ்டீவ் ஸ்குவிட் கேம் குள்ள போனா எப்படி இருக்கும்? Steve Harrington. Oh yeah. Oh my god. Steve, any problem? I want to help. This is crazy. 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 So let's keep playing. And then we all die. You tripping, dude? No. You are. What's your problem, man? You're both assholes. That's my problem. Okay. What did I do in my past life to deserve this? Hello, ladies. வில்லு வந்து ஃபர்ஸ்ட் டெமோகாக தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பான். ஆனா கடைசியில வெக்னாவே கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம ரியாக்ஷன் நம்ம மைண்ட் செட்லாம் இப்படி தான் இருக்கும். தப்பிக்கிறத விட்டுட்டு பேசிட்டே இருக்காள் இந்த மேக்ஸ். இவளை என்னதான் பண்றது? என்னால ரொம்ப நேரமா அதை உட்காந்து பார்க்க முடியலையே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. அவன் தலைவரடா 420. தம்பி தலைவா, உங்களை பத்தி தப்பா பேசுறேன் தலைவா. அந்த தோழர் அடிக்காதீங்க. அட பாவீங்களா, பச்சை புளி போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களா? ஸ்ட்ரேஞ்ச் சீசன் 5ல நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்கன்னு நினைக்கும் போது நம்ம ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். வில்லு வந்து தான் ஒரு கேம் சொல்லியிருப்பான்ல, அப்ப மைக்கோட மைண்ட் வாய்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். I don't like girls. Crush on someone even though I know they're not like me. தயவு செஞ்சு என் பேரை மட்டும் சொல்றாரா மகனே கிரஷ்னு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பிடிச்சா ஒரு 500 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.